பின்னாடி வந்து அவர் கையை வச்சு நம்ம கட்டிடணும். கட்டிட்டு இந்த நம்மளுடைய நெஞ்செலும்புல கடைசியில முடிகிற இடத்துல ஸ்டெர்னம்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெர்னம்க்கு கொஞ்சம் கீழே, சரிங்களா? அந்த இடத்துல கை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. சார் கையை வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு கையை அப்படி கட்டவரை உள்ள ஸ்லாக் பண்ணிட்டு அந்த கையை வச்சிடணும். இன்னொரு கை அது மேல வச்சிடணும். வச்சுட்டு புஷ் பண்ணணும். இப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்டர்னலா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்ல. அந்த இன்டர்னல் ப்ரெஷர்ல என்ன ஆகும்னா அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் வெளியில வந்துடும். இது பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓங்கி இங்க அடிப்பாங்க. அந்த இடத்துல கழுத்துலேயே போடுவாங்க. அப்படியே அப்படி நல்லா அடிக்கும் போது என்ன ஆகும், வெளியில வந்து விழுந்துரும். இதுக்கு பேர் சோக்கிங்னு சொல்லுவாங்க. போய் தொண்டையில அடைச்சிக்கிறது. இந்த மெத்தட்ல நம்ம அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்ட்டு நம்ம வந்து ஒரு பயத்துல இருப்போம். இதுதான் அதுக்கு வந்து பிசிக்கலா நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து சில வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் அதுக்கு போயிட்டு ஜாலியா விளையாண்டு போறாரு. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன அவர் நீச்சல் தெரியல. ஜெயா வீரா இப்ப என்ன பண்றாரு, அவருக்கு ரொம்ப ஆழமான பகுதிக்கு போயிட்டாரு, சரிங்களா? இப்ப அவரு தண்ணி குடிச்சிடுறாரு. அவரால நீந்தி வர முடியல. இப்ப தத்தளிச்சிட்டு இருக்காரு. அவர் காப்பாத்து போறாங்க. ஒரு டீம் போறாங்க பாருங்க. நீங்க லைஃபா எடுத்து போங்க. இப்ப வந்து ஒரு தண்ணியில மூழ்கிறாரு. அவர் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காரு இல்லையா? லாஸ்ட் பாய்ஸ் ரொம்ப சாயாதீங்க. அவங்க வந்து அந்த மீட்பு குழுவோட உதவியோட அவங்க வந்து டீம்ல அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. இப்ப வந்து அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. இப்ப வந்து அந்த தண்ணியில மாட்டிக்கிட்டு அவங்க அன்கான்சியஸா உள்ளவங்கள நம்ம பணியாளர்கள் என்ன பண்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வர்றாங்க, சரிங்களா? அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி இல்லைங்கம்மா, எல்லாரும் பாக்குற மாதிரி. எல்லாரும் இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை வந்துட்டு இப்படியே அண்ணாந்து படுத்திருப்பாங்களா, அவங்கள ஒரு சைடு படுக்க வைக்கணும். ஏன்னா இப்படி நம்ம மல்லாக்க அண்ணாந்து படுத்திருக்கும் பொழுது வாய் வழியா வர்ற தண்ணி மறுபடியும் மூக்குள்ள போயிடும். அப்போ ஒன் சைட திரும்பி படுத்துட்டாங்கன்னா இப்ப தண்ணியை ரிலீஸ் பண்ற மெத்தட் பாருங்க. அவருடைய பேஷண்டோடைய கால்களை எடுத்து அவருடைய வயிற்று பகுதியை அழுத்துற மாதிரி இந்த மாதிரி பிரஸ் பண்ணும் பொழுது நுரையீரலில் உள்ள தண்ணி வயிற்றுக்குள்ள உள்ள தண்ணி வந்து ஓரளவுக்கு வெளியில வந்துடும், சரிங்களா? இதெல்லாம் என்னதுன்னா அந்த ஸ்பாட்ல நாம பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் எய்ட். நாம கொடுக்கறது 100% ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து கூடுதல் பாதிப்புக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக திருப்பி குப்பரைக்கு படுக்க வச்சு அவங்களுடைய கீழே இடுப்புலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரெக்கவரி பொசிஷன், இந்த மாதிரி தலையை ஒருங்கிணைச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தட்லையும் நம்ம வந்து தண்ணியை ஓரளவு வெளியில் எடுக்க முடியும், சரிங்களா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறது அந்த மெத்தட். சரி, இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமும் அவங்க மயக்கமாக இருக்காங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்துடும், அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துடலாம். ஒருவேளை தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டவங்க இறந்துட்டாங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பாருங்க, இவங்களுக்கு வந்து சுவாசம் இல்லை, நுரைய ஹார்ட்டும் வந்து பம்ப் பண்ணுறதை நிறுத்திடுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்க, பக்கவாட்டில் உட்காந்துக்கிட்டு சைடில் உட்காந்துக்கிட்டாங்க, முட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்க எக்ஸாமின் பண்ணுறாங்க. அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா இல்லைன்னு எக்ஸாமின் பண்ணுறாங்க பாருங்க. அந்த மாதிரி பலமா அவங்களுடைய தோள்பட்டையில ஷோல்டர்ல வந்து ஆரி ஓகே, அவங்கள ஒரு அவங்ககிட்ட என்ன பண்றது, ஒரு பேச முயற்சி பண்றோம். அவங்க வந்து நல்லா இருக்கா, ஏதோ ஒரு அசைவு கொடுக்குறாங்களான்ட்டு இல்ல. அப்புறம் பாக்குறாங்க கரோட்டின் பல்ஸ் இருக்கான்னு பாக்குறாங்க, அதுவும் இல்ல. உடனே சிபிஆர் இது கொடுக்குறாங்க, செயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நகை வந்து உள்ளே போனதுனால நம்ம நாக்கு வந்து உள்ளே போயிருக்கோம், இல்லைன்னா சகதி உள்ளே இருக்கா, இப்போ மூச்சு விட முடியாது. அப்போ நம்ம வந்து அந்த வாயை திறந்து நம்ம பார்க்கணும். கொஞ்சம் கீழே இறங்கிப்படுமா பேஷண்ட், கொஞ்சம் கீழே இறங்கிப்படு. இந்த மாதிரி பேஷண்ட் நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, சரிங்களா? நார்மலாக நம்ம வந்து இப்படி வச்சு
கொஞ்சம் இந்த சின்ன வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிடணும் சரிங்களா. லிஃப்ட் பண்ணிட்டா தான் அந்த என்ன பண்ணுறது, அவங்க சில பேர் என்ன அன்கான்சியஸாக இருக்கும்போது பல்ல திறக்க மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இந்த சின்ன வந்து இப்படி தூக்கின உடனே வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. அப்படி ஓப்பன் ஆகலைனாக்கா இப்போ நம்ம சில பல்ல கடிச்சிக்கிடுவாங்க. அப்போ இதை வச்சு ஆமாம், இந்த கீழ்த்தாடையில் வந்து அமுக்குனா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரி, இவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, செயற்கை சுவாசம் கொடுக்க போகிறாங்க. அப்போ மவுத் டு மவுத் செயற்கை சுவாசம் சொல்லுவாங்க. வாய் வழியாக அவங்களுக்கு நம்ம செயற்கையாக சுவாசம் கொடுக்க போகிறோம். இப்போ அப்படி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணணும், வாயில் கொடுக்கும் பொழுது மூக்கு வழியாக இவங்க செயற்கையாக கொடுக்குற சுவாசம் வந்து வெளியில் வந்துடும். அப்படி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நோஸ் மூக்கை வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வாய் டு வாய் வந்து செயற்கை சுவாசம் கொடுப்பாங்க. வாயை நம்ம பார்க்குறோம், கிளியர் ஏர்வே கிளியராக இருக்குது. இப்போ நம்ம வந்து செயற்கை சுவாசம் கொடுக்குறோம். நல்லா ப்ரீத் பண்ணிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கணும். வாய்க்குள்ள கொடுக்கணும். இதை சார் வந்து இப்போ செஞ்சு காட்டுறாங்க. நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற பொழுது நாம சில தயக்கங்கள் எல்லாம் வந்து நம்ம நிறைஞ்சிடும். இப்போ ஒரு எத்தனை தடவை சார் கொடுக்குறீங்க செயற்கை சுவாசம்? 2 தடவை வந்து செயற்கை சுவாசம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கார்டியோ கம்ப்ரஷன் எத்தனை நம்ம மாசத்துக்கே கீழே வச்சுக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு எங்கே ஹார்ட் இருக்குதா கம்ப்ரஸ் பண்ணணும். ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து நம்பர் சொல்லுங்க. வந்து வேற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இப்படி 30 வாட்டி கொடுத்துட்டு 2 பேரா இருந்தாக்கா அவர் 30க்கு அப்புறம் அவர் 2 பேர் இது திருத்தி கொடுக்கலாம். இல்லைனாக்கா நம்ம 120 வரைக்கும் நம்ம வந்து அமுக்கிட்டே இருக்கணும். இந்த அமுக்குறது நம்ம வந்து ஸ்டெப்ட் வேணா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த நெஞ்சு அமுக்கணும். ஆமா, நம்ம இப்போ கம்ப்ரஸ் பண்றோம்ல, கம்ப்ரஸ் பண்றது எவ்வளவு தூரம் நம்ம அமுக்கணும்னா 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து அவங்க ஹார்ட் போயிட்டு அப்பதான் என்ன அதுல இம்பாக்ட் இருக்கும் சரிங்களா. அதனால இந்த மாதிரி கம்ப்ரஷன் பண்றோம். அப்போ 30 டைம்ஸ் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு கார்டியா கம்ப்ரஷன் கொடுக்குறோம். 2 டைம்ஸ் வந்து என்ன பண்றோம், செயற்கை சுவாசம் கொடுக்குறோம். இப்படி சைமல்டேனியஸா கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா ஹார்ட் ஒரு கட்டத்தில் என்ன